தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடலை நடிகர் விஜய் அறிமுகம் செய்து வைத்திருக்கும் சூழலில் நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களின் மனநிலை என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பொறுப்புகள் கூடியிருக்குது. தளபதி என்ன எதிர்பார்த்து நடந்து செயலை நோக்கிட்டு சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணுவோம். இந்த கட்சி மேலும் மேலும் இது உயர நாங்கள் எங்களால் முயற்சி பண்ணுவோம். இயக்கத்தில் இருக்கும்போதே நலத்திட்ட உதவிகள் அதிகமாக பண்ணியிருக்கிறாரு. இப்போ கட்சின்னு வந்ததுக்கப்புறம் நலத்திட்ட உதவி மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடே மாற்ற போகிறாரு. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு எல்லாரும் எம்ஜிஆர் காலத்தில் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் தளபதி மட்டும்தான் எல்லாருக்கும் பண்ண போகிறாரு, நாட்டே ஆள போகிறாரு. தளபதிக்கு அப்புறம் யாருமே கிடையாதுன்றதை நாங்கள் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறோம். என்னோட காரில் போய்ட்டு உடனடியாக கொடியை பறக்க விடணும்னு ஆசையோடு இருக்கேன். எங்களுக்கான அடையாளத்தை நாங்கள் உருவாக்குறதுக்கு எங்கள் தளபதி அவர்கள் பார்த்து போட்டிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரசிகர் மன்றமாக இருந்தோம், நட்பணி மன்றமாக நட்பணி இயக்கமாக இருந்துச்சு, அப்புறம் மக்கள் இயக்கமாச்சு, நீ கட்சியாக ஆகிருக்கு. நாங்கள் 30 வருஷமாக அண்ணனோட பயணிச்சிருக்கோம். அப்படின்னும் போது நாங்கள் ஒரு அடியாக நாங்கள் எடுத்து வர முன்னாடி வந்துட்டுருக்கோம். அதை நோக்கி 2026 நோக்கி நாங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் செல்றதுக்கு நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். பாடல் வெளியிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப அறிவுரை கூற மாதிரி ஒரு வரியும் பாட்டு வரி அமைஞ்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக தமிழகம் எங்கும் மூலம் முடிச்சு ஃபுல்லாக அந்த பாட்டு ஒழிக்கொண்டு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். சாதாரண ஒரு ரசிகராக இருந்து நாங்கள் எங்கள் தளபதிக்காக நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் நிர்வாகியாக ஒரு தோழராக எங்கள் தளபதி எங்களை ஒரு கட்சி ஆரம்பித்து எங்களை இந்த அளவுக்கு வழி நடத்துறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்றைக்குமே அவருக்கு உறுதுணையாக இருப்போம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவர் ஜெயிக்க வைப்போம். 2026 கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம். கொடியில் வாகை மலர் இருக்குது, 2 ஏனை இருக்குது, 5 கலர்ஸ் இருக்குது. ஆனால் அதோட வரலாறு மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. கொடியை கண்டிப்பாக மக்களிடையே ரொம்ப எல்லா கட்சி கொடியை விடவும் இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொடியாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. எல்லாரும் மனசு சீக்கிரம் பதிஞ்சிடும் சார். மக்களிடையே கண்டிப்பாக சேர்ந்துடும் சீக்கிரம். திரு புஷி ஆனந்த் அவர்கள் யோசனை செய்து சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி எல்லாத்தையும் அவர் என்னென்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி அழகாக ரொம்ப அழகாக செஞ்சுருக்கார். இந்த வாகை மலர் அப்படிங்கிறது மிகவும் தூய்மையான மென்மையான மலர். தாமரையில் மலரில் சேர்ந்த தாமரை, அல்லி, ரோஜா அந்த மாதிரி மலர்களை விட அத்தனை மலர்கள் இருக்குது உலகத்தில். எத்தனையோ மலர்கள் இருக்குது. ஆனால் இந்த வாகை மலர் அப்படிங்கிறது வெற்றிக்கு அறிகுறி. விஜய் சார் கட்சி அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. பார்த்தா ஆனால் இவ்வளோ கிராண்டடாக இவ்வளோ இதாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ள பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் சாரோட ஒரு ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல். ஸோ நைஸ். யானைனாவே பலம். ஸோ அவர் எங்களுக்கு நாங்கள் பலமாக இருக்கிறோம்னு சொல்லி காமிக்கிறதுக்கோசரம் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பெண்களை குறிப்பிட்ட மாதிரி சிங்க பெண்களே அப்படின்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த இடத்துல பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.